அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. என்னுடைய ரெசிபி இன்றைக்கு வந்து ஒரு அரபி ஃபுட்டு. இது வந்து கேமாத். இதில் வந்து நம்ம நாட்டில் வந்து குழி உருண்டைன்னு சொல்லுவோம். நல்ல இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ சிம்பிளாக 2 கப்பு மைதா மாவு, மாவு கொஞ்சம் கூடுதலாக கொட்டுப்பட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதிலேருந்து நான் டிவைட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் எடுத்துடுவேன். இப்போ 2 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் கரண்டி ஈஸ்ட்டு, 1 பிஞ்சு உப்பு, 2 டேபிள் கரண்டி தயிர். இப்போ 2 கப்பு மாவுக்கு வந்து 2 கப்பும் 1/4 கப்பும் தண்ணி நான் அதில் ஊற்றி அந்த மிக்ஸ் பண்ணுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 1 கப்பு ஊற்றிக்கிறேன், 2 கப்பு ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி கொஞ்சம் போதும். அதில் 1/4 கப் கொஞ்சம் இந்த ஊற்றுறேன் பாருங்கள், 2/4 கப்பு. இப்போ உங்களுக்கு இது கூடுதலாக இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம்னு சொன்னால் அதில் குறைச்சி கொள்ளலாம். குறைச்சி நீங்கள் செஞ்சு பாதிக்கு எடுத்து செய்யலாம். மாவு இந்த ஸ்டேஜில் பிணைஞ்சிட்டு நல்லா மூடி ஒரு 45 மினிட் 1 ஹவருக்குள்ளே வச்சிங்கன்னா, கிளைமேட் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இது வந்து நம்மளுக்கு பொங்கி வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. ஒரு சின்ன கரண்டி ஒன்று எடுத்திருக்கிறேன். அது வந்து எண்ணெய், ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் வச்சுருக்கிறேன். அது எண்ணெயில் தொட்டு தான் நான் இதை எடுத்து நான் இதுக்குள்ளே எண்ணெயில் போட்டுட்ருக்கிறேன். எண்ணெயில் போடுறது உங்களுக்கு காட்ட முடியலை, ஏன்னா கேமரா பிடிக்கிறதுக்கு ஒத்தரம் இல்லை. கேமரா ஒரு இடத்துல வச்சு இப்படி தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கிறேன். ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஸ்டவ் நல்லா குறைச்சி வச்சு இதேமாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு காய்ச்சி வச்சுருந்த பானி ரொம்ப நல்லா கூலாக இருந்திருக்கணும், ஆறி. அப்போ தான் மொருண்டு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும், மொருண்டு இருக்கும்.